இப்போ உங்கள்கிட்ட இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு பேசும் பொருளாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தெருநாய்களை டெல்லி கவர்மெண்ட்டை பிடிச்சி தனியாக பராமரிங்க அப்படின்னாங்க. திருப்பி அவங்களே போன வாரம் வந்து ஒரு ஒரு 4 நாள் முன்னாடி வந்து அந்த பிடிச்ச நாய்களெல்லாம் ராபிஸ் இன்ஜெக்ஷனு தடுப்பூசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கருத்தடை பண்ணி விட்டுருங்க, பிடிச்ச இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க. ஆனால் நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா தனியா பராமரிங்க, நோய் தொற்று ஏற்பட்டிருக்க நாய்களை ரோட்ல விடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நாய் இனப்பெருக்க கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட சொல்லியிருக்காங்க. அது விட்டுட்டு இருந்தாங்க, அது முழு வீச்சில் நடக்கலைங்க. எப்பயோ 100 அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு எம்பனைக்கு பேருக்கா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடு நாய் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் சென்னையில் என்ன சொல்றதுன்னா 15 என்ன சொல்றது 15 மையம் அமைக்கிறேன்னு இருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் நாய் இருக்கான், 2 லட்சம் கிட்டத்தட்ட 1,80,000 மேல பெருகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்போ 15 மையம் ஆரம்பிச்சு அமைச்சு அதுல ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா கூட சீக்கிரம் பண்ண சொல்லியிருக்காங்க. டிசம்பருக்குள்ள நான் புரிஞ்சுக்கோங்க 15 மையம் கிட்டத்தட்ட 2 லட்சம் தெருநாய். அதனால நான் போட்டோ பாருங்க. யாரு பார்த்தீங்கன்னா மேயர் சொல்லியிருக்காங்க டிசம்பருக்குள்ள 15 மையம் கட்டுப்பாடு கொண்டு வந்துடும். இனப்பெருக்க கட்டுப்பாடு கண்டிப்பா பண்ணுவோம் அந்த 15 மையத்துல அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நாய்ங்க வந்து தெருநாய்ங்க அப்படிங்குவாங்க. தெருநாய்னா ஒரு வாடி குட்டி போடுச்சுன்னா கிட்டத்தட்ட 7 குட்டி 8 குட்டி மினிமம் 2-3 வரைக்கும் போடும். அது தெரியாதுங்க. எப்போ நாய் மாதிரி அந்த காலத்து சொல்லுவாங்க நாய் மாதிரி குட்டி போட்டிருக்கான் அப்படின்னு. அது அவ்வளோ குட்டிங்க இருக்குங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா. அது மாதிரி ஒரு நாய் குட்டி போடுச்சுன்னா ஒரு 2 லட்சம் நாய் ஒட்டு மொத்தமா வெறும் சென்னையில மட்டுமா 2 லட்சம் நாய் இந்த மாதிரி குட்டி போடுச்சுன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு கஷ்டம். ஏன்னா சின்ன பசங்களை வெளியே அனுப்பக்கூடாது தெரியுமா. சப்போஸ் அப்படி திரும்பறதுக்குள்ள கடிச்சுன்னா இப்போ பாருங்க ஒரு நாய் கடிச்சு 7 வயசு பொன் குழந்தை இறந்துருச்சு. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய நடந்துருக்குங்க. நிறைய பேர் ஆதரிச்சு போட்டிருந்தாங்க. அதை என்னன்னா வாயில் அடிச்சிடணும் அதை நாயை ஆதரிச்சு போட்டிருந்தாங்க, எதிர்க்கிறவங்கள ஆதரிச்சாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மையங்கள் அமைக்கப்படும் டிசம்பருக்குள்ள அப்படின்னு இருக்காங்க. இது அமைச்சு இது இனப்பெருக்க கட்டுப்பாடு பண்ணீங்கன்னா எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா நாய்களால் எக்கச்சக்கம் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு சின்ன சின்ன பசங்க இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் தெரியும். சும்மா சொல்லலாம் வாயில்லாத ஜீவன் சொல்றேன் நாய். இப்போ ஆக்சுவலி ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்க போன இடத்துல 12 மணிக்கு நைட்டு சென்னையில் 2 போலீஸ்காரங்க ரோடு இருந்திருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க ஆக்சுவலி ஒரு பொண்ணை சீனிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில குரூப் ஒரு பசங்க அவங்கள விரட்ட போகும்போது போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. என்னை சீண்டிட்டாங்கன்னு சொல்றதுக்கு 12 மணிக்கு இப்படி வந்தா இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க நீங்க எதுக்கு சார்னு கேட்கறதுக்கு நீங்க வந்ததுனாலதான் பண்றாங்க அப்படின்னா அப்படி எதுக்குங்க போலீஸ் நைட்டு எதுக்குங்க போலீஸ்க்கு டியூட்டி வச்சிடலாமா 7 hours 8 hours டியூட்டி. என்ன சொல்றேன் மொத்தமாவே பிரைவேட் ஆஃபீஸ் மாதிரி லாக் பண்ணிட்டு போயிடலாமா போலீஸ் ஸ்டேஷனை. நீங்க சொல்றது அப்படிதாங்க இருக்கு. நைட்டு 12 மணிக்கு வந்தா அப்படிதான் செய்வாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 போலீஸ்காரங்க ஆக்சுவலி வீடியோ வந்திருக்காங்க. அந்த 2 போலீஸ் பாருங்களும் ஆக்சுவலி வீடியோஸ் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சு நடவடிக்கை என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம். எடுக்கிறாங்களா இல்லை தாட்டி கழிக்கிறாங்களான்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆக்சுவலி பிரைவேட் ஆஃபீஸ் மாதிரி 8 மணி நேரம்னா நீங்கள் 8 மணி நேரம் டியூட்டி பார்க்குறீங்க. இன்னொரு டியூட்டி மாத்திரத்துக்கு இன்னொரு வந்துடுவாங்க 24/7 போலீஸ் ஸ்டேஷன் சரிங்களா. நான் என்ன சொல்கிறேன் 8 மணி நேரம் லாக் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒரு 10 மணி நேரம் வச்சுக்கா. அதே மாதிரி அந்த 2 போலீஸ்காரங்க ஒன்றுக்கு வந்தால் கூட நைட்டு போகக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க 12 மணிக்கு நீ வந்ததுனால தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது. நீ நாய்க்கு சாப்பாடு வைக்க வந்தோம்னா அந்த பொண்ணு தெருநாய்க்கு சாப்பாடு வைக்க வந்திருக்கு 12 மணிக்கு. அவங்க என்ன சொல்றாங்க 12 மணிக்கு யாருன்னு கேட்டதுக்கு நாள் ஃபுல்லா பேச்சுலர்ஸ் லவ்வர்ஸ் இருக்காங்க, நாங்க வந்தா நாய்ங்க சேர்ந்துரும். அவங்க சொன்னது அந்த இடத்துல அவங்களும் சொல்லியிருக்காங்க நீங்க தான் விட்டீங்க லவ்வர்ஸ் அப்படின்னா. லவ்வர்ஸ் வந்து அவங்க ஏசி ரூம் போட்டு உட்காந்து பேச மாட்டாங்க, அவங்க ஃப்ரீயா பேசுறதா வரா. இதை விட்டுட்டு லவ்வர்ஸ் பேசுறதுக்காக மட்டும்தான் அனுமதி.
அவங்க சில விஷயத்தில் ஈடுபட்டாங்க, அதுக்கும் கிரிமினல் வழக்கு இருக்குங்க. அதாவது புது இடத்துல நடந்துக்கிற முறையில் நடந்துக்கிட்டா எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடிஸு நைட்டு 12 மணிக்கு சாப்பாடு வைக்கிறதுனால தான் பண்ணாங்க அப்படின்றது அந்த 2 போலீஸ்காரர் மேல என்ன துறை ரீதியா என்ன சட்ட ரீதியா எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபலமாயிட்டு இருக்கு போட்டோஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறது தப்புங்க. அவங்க ஆக்சுவலி பார்க்குறது போலீஸ் டியூட்டி. போலீஸ் ஸ்டேஷனை 8 மணி நேரம் கழிச்சு இல்லை 10 மணி நேரம் கழிச்சு லாக் அவுட் போயிடுறீங்களா? 8 மணி நேரம் டியூட்டியாக இருந்தாலும் வேற ஒரு போலீஸ்காரர் வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுறீங்க. 24/7 எதுக்கு 24/7 வச்சிருக்கான்? 24 மணி நேரம் தப்பு நடக்காம காப்பாத்துறவன் தான் போலீஸ்காரன். நீ 12 மணிக்கு வந்தா அதனாலதான் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, அப்படிதான் நடக்கும் அப்படின்னா அப்ப என்ன திமிரு? நான் அந்த போட்டோ அப்லோட் பண்றேன், வீடியோ அப்லோட் பண்ண பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்களா, அதனாலதான் ஹராஸ்மெண்ட் நடக்குது. சூப்பர். நீங்கலாம் போலீஸ். ஆமா, நீ எல்லாம் பப்ளிக். நீங்க 12 மணி வரைக்கும் ஆளுங்களை பீச்ல உட்கார்ந்து லவ் பண்ண விடுறதுனால தான் இந்நேரத்துக்கு எங்க வேலையா 100 நாய்க்கு மேல இருக்கு நாய். வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமா சார். நான் போறேன் சார். நேத்து எங்க பெரியம்மாவை ஒருத்தர் ஹராஸ் பண்ணாரு. நேத்து அவங்கள ஹராஸ் பண்ணாங்க. இல்ல நீங்க வரது கிடையாது, என்னையே ஹராஸ் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ்க்கு போன் பண்ணும்போது வரது கிடையாது. போன வருஷம் ஜேர்னலிஸ்ட் காலனில நடந்தது. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போன வருஷம் 2024 மே மாசம் நேத்து நடந்தது. போலீஸ்க்கு முன்னாடி தான் ஹராஸ் பண்ணாங்க. நாங்க அதெல்லாம் ஒரு டைமும் மனுஷங்க ஹராஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது சார். நீங்க வரக்கூடாது. 12 மணிக்கு இல்ல பெரியமா, 4 நாள் சாப்பாடு வைக்காத நாய்ங்க வராதுன்றாரு அவரு. கண்டிப்பா இத்தனை நாள் யார் பாத்து வர கடிச்சு யார் பாத்துடுவா? இத்தனை நாய் இங்க வந்தது காரணம் கார்ப்பரேஷன். ஆபரேஷன் பண்ணாம கார்ப்பரேஷனால தான் இத்தனை நாய் இங்க வந்தது. கார்ப்பரேஷன் சர்ஜரி பண்ணாததுனால நாய் ஜாஸ்தியாச்சு. எல்லாரும் கொண்டு வந்து 10 நாயை கொண்டு பீச்ல விட்டுட்டு போனதுனால தான் நாய் ஜாஸ்தியாச்சு. பீச்ல வரவங்க எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க. பீச்ல வர எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க. நான் அவங்க சேஃப்டிக்காக தான் வந்தேன். இல்ல பெரியமா, ஹராஸ் பண்றது காமன் பீப்புள்னு பார்த்தா போலீஸ்காரங்களே ஹராஸ் பண்றாங்க. என்ன அரெஸ்ட்? வரக்கூடாதுன்னா அரெஸ்டா? ஆமா, நாங்க எப்படி வரக்கூடாது ட்வீட் பண்றவங்க துணைக்கு நான் வந்திருக்கேன். நீங்களே அப்படிதான் பண்றீங்க. நீங்களே வந்துட்டு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க? 4 நாளுக்கு வேலை வராது. 12 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கு முன்னாடி ஆளுங்க பீச்ல இருக்காங்க. நான் வருவேன் சார் சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என்ன யார அரெஸ்ட் பண்ண? 12 மணி வரனால தான் நடக்குது சார். ஹராஸ் பண்றது நியூ பீச் ரோட் நடந்தது சார். 12 மணி வரனால நியூ பீச் ரோட் சார். அப்புறம் 11 மணிக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க. நிறைய பேர் வர முடியாது. எங்களோட ஃபீட் பண்றது எங்களோட ரைட்ஸ். இல்ல ஸ்டேஷன் கூட்டி போயிரு. அடுத்த டே வந்தா இன்னொரு டே நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கூட்டிட்டே போயிடுவேன். சரிங்களா? வந்தீங்கன்னா கூட்டிட்டே போயிரு. என் பேர் கார்த்தி. எடுத்துக்கமா. இல்ல நாங்க உங்களை 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். உங்க மாதிரி ஆளுங்க போலீஸ்காரங்களே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் பாக்குறேன் சார். நாங்க எல்லாம் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் சார். சரியா? சும்மா போலீஸ் மேல 12 மணிக்கு நாங்க விக்டிம் ப்ளேம் பண்றீங்க. நாங்க லேட்டா வரதுனால தான் ஹராஸ்மென்ட் நடக்குது. பட்ட பகல்ல நடக்கிறது இல்ல. பட்ட பகல்ல பண்றது இல்ல. நீங்க 11 மணி நீங்க 12 மணி வரைக்கும் ஆளுங்களை பீச்ல உட்கார்ந்து லவ் பண்ண விடுறதுனால தான் இந்நேரத்துக்கு 12 மணி வரைக்கும் பீச்ல ஆளுங்க இருக்காங்க. நாங்க எங்க சேஃப்டிக்காக லேட்டா வரோம். நீங்க இப்பதான் விரட்டுனீங்க, அதனால தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அப்பதான் எங்களால உள்ள வர முடியும். ஆளுங்க இருக்கும்போது எப்படி வந்து ஃபுல்லா வண்டி இருக்கும்போது எங்க ஃபீல் பண்ண முடியும்? ஃபுல்லா சாப்பாடு வைக்க நாங்க 20 வருஷமா வந்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் வேற எங்கயாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க தான் ஹராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வரக்கூடாதுன்னா ஹராஸ்மெண்டா? ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? லேட்டா வந்தாதான் ஹராஸ்மெண்ட் நடக்கும்னு சொல்றீங்க. அப்ப நாங்க லேட்டா வரதுனால தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஏன் வர்றீங்க? க்ளோஸ் பண்ணி இல்லனா பண்ண மாட்டாங்க. இல்லனா இவங்க எல்லாமே சேவ் பண்ணி அப்படியே பாதுகாக்கறாங்க. இவங்க பாதுகாக்கறதா வேலை. பாதுகாக்கறதா வேலை. இவங்க அப்படியே பாதுகாக்கறாங்க அப்படியே மக்களை. அதனால தான் நீ இவ்வளவு தைரியத்துல வரணுமா? சார் எல்லாரும் ஒரே ஆளுங்க தான் சார். நீங்க எல்லாமே ஒரே பீப்பிள் தான். நோ, உங்களை நம்பி தான் வரோம். பெரியம்மா, நீங்க உங்களுக்கு திரும்பி வரதுனால உங்க சேஃப்டிக்காக நான் வரேன். உங்களை நம்பிதான் நான் வரேன். லாக்டவுன்ல இருந்து உங்களை நம்பிதான் வரேன். டெய்லி வரீங்களா? இத்தனை நாள் சொன்னமா? இங்க பாருங்க, இத்தனை நாள் சொன்னமா? இன்னைக்கு ஏன் சொல்றோம்? இன்னைக்கு இப்ப கேட்டேன். ஏன் சொல்றேன்? நான் தான் கேட்டேன்.
அவரே எல்லா நாயும் ஊழ எடுத்து பெரியமா என்ன பார்த்துட்டு இது என்னம்மா இது என்ன நீங்க சாப்பாடு வைக்கிறதுனாலதான் இந்த நாய் வருது சாப்பாடு வைக்கிறதுனால நாய்ங்க வரல மக்கள் ஜனங்க சாப்பாடு போடுறதுனால வந்து நாங்க மட்டும் சாப்பாடு போடுறது இல்ல இங்க எல்லாம் தின்னறதுக்கு வராங்களா பீச்ல உட்காந்து 15 கடை வச்சு கார்பரேஷன்ல இருந்து காசு வாங்குறீங்க எல்லாம் பீச் ஃபுல்லா நீ போய் கார்ப்பரேஷன்ல போய் சொல்லுமா நீங்க போய் கார்பரேஷன் சொல்லுங்க நீங்க கார்பரேஷன் சொல்லுங்க சொல்லு கார்பரேஷனுக்கு 100 தடவை கால் பண்ணியாச்சு கார்பரேஷனுக்கு 100 தடவை கால் பண்ணியாச்சு கார்பரேஷனுக்கு 100 தடவை கால் பண்ணியாச்சு நான் கார்பரேஷனுக்கு நேர்லயே போய் சொல்லியாச்சு கார்பரேஷன்ல கொடியும் பிடிச்சு பேசியாச்சு நேரா போய் சொல்லு லேட்டா வந்தாதான் ஹராஸ்மென்ட் நடக்குது லேட்டா வந்தாதான் ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னா நீங்க சொல்ல முடியும் ஹராஸ்மென்ட் தான் நடக்கும் என்ன திரும்பி சொல்லுங்க 12 மணிக்கு இப்படி சுத்தினா ஹராஸ்மென்ட் தான் நடக்கும் திரும்பி சொல்லுங்க 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க அதனால தான் ஹராஸ்மென்ட் நடக்கும் சூப்பர் சரியா கிளம்புங்க ரொம்ப நல்லா நீங்கலாம் போலீஸ் ஆமா நீ எல்லாம் பப்ளிக் போமா ஐயோ இவங்களை நம்பி நீங்க சாப்பாடு வரீங்க இவங்கள வந்துட்டு இவங்க யாரு இவங்க கோவிட்ல இங்க இருந்தாங்களா கோவிட்ல இருந்த போலீஸே கிடையாது இவங்க கோவிட்ல இருந்து நான் பாக்குறேன் இந்த ஆளு கோவிட்ல இருந்து வந்தாரா இந்த போலீஸ் இதெல்லாம் சொன்னேன்னு இந்த பர்சன் நீங்க கோவிட்ல இருந்து பாத்தீங்களா இல்ல கோவிட் இவங்க இல்ல கிளம்பு காலையில ஸ்டேஷன் போய் என்ன இந்த ஆளா